Taste the Daily. காவல்துறை ஆள் சேர்ப்பில் நடைபெற்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன்னை கொல்ல சதி நடந்திருப்பதாக ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டால் காவலர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆள் சேர்ப்பு வாரியம் செய்த முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய பிறகு தமது அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. தன்னை கொலை செய்யும் நோக்கில் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெறும் குளறுபடிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறியிருப்பது நெஞ்சை பதறச் செய்கிறது. தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்துவிட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஏடிஜிபி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது ஸ்டாலின் நிரூபிப்பதாக சொல்லும் காவல்துறையின் மேல் தானே வைத்துள்ள பெரும் கரும்புள்ளி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த கண்டனத்திற்குரிய வெட்கக்கேடான நிலைக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் குளறுபடிகள் நடந்தது என புகார் தெரிவிக்கும் கூடுதல் டிஜிபி. புகார் உண்மையா இல்லையா என ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை வெளியிடுமா இந்த திராவிட மாடல் அரசு? ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறை தீக்கிரையான விவகாரத்தில் சதித்திட்டம் ஏதும் இல்லை என பத்திரிகை குறிப்பு என்ற பெயரில் மொட்டை கடிதம் வெளியிடும் டிஜிபி அலுவலகம். திமுக மற்றும் திமுக அனுதாபிகள் பாதிப்பு தொடர்பான புகார் ஏதும் வந்தால் உடனடியாக களமிறங்கி விசாரணை நடத்தும் தமிழக காவல்துறை தலைவரால் ஏடிஜிபி விவகாரத்தில் இதுவரை நேரடியாக விளக்கமளிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் காவலர்கள் முதல் காவல்துறை தலைவர் வரை பணி செய்யவே அச்சப்படும் அவல நிலை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மது போதையில் இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே பெயிண்டர் படுகொலை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வீராணம் அருகே மது போதையில் பூ வியாபாரி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் மது என்ற அரக்கனால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் வேப்பிலான்குளம் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்ற ஊராட்சி செயலாளர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் அரசு அலுவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வரும் அவலம். தமிழகத்தில் 11 வயதிலேயே கருத்தரிக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தகுதியான வயதுடைய பெண்கள் கருத்தரிக்கும் விகிதம் குறைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு பொது சுகாதார மற்றும் மருத்துவத்துறை கணக்கெடுப்பில் தகவல். விடியா திமுக அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலையங்களில் பாலியல் இனப்பெருக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தாததால் இதுபோன்ற நிலை அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கடந்த வாரம் வேங்கிவயல் கிராமத்திற்கு 144 தடை உத்தரவு போடப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையைச் சுற்றி இரும்பு வேலி அமைத்து 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ள அவலம். இதுதான் ஜாதி மத மோதல்கள் இல்லாத பொற்கால ஆட்சி என திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறாரா என மக்கள் கேள்வி. வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம். நியாயத்துக்காக போராடிய கூட்டணி கட்சியினரை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான MDMA போதைப்பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே கள்ள சந்தையில் மது விற்பனை செய்த நபர்களை முற்றுகையிட்டு மது பாட்டில்களை உடைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் பெண்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் 9 வயது சிறுவன் GBS நோயால் உயிரிழந்த நிலையில் பெயர் அளவுக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் எந்த பாதிப்பும் வராது என மாரத்தான் புகழ் அமைச்சர் மாசு பேட்டியளித்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை கோமா நிலைக்கு சென்றிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக மின்சார ரயில் முறையாக இயக்கப்படாததால் கிடைத்த ரயிலில் முண்டி அடித்துக்கொண்டு ஏறிய பயணிகள். வந்தே பாரத் என்ற பெயரில் விதவிதமாக விளம்பரம் செய்யும் மத்திய மைனாரிட்டி அரசின் ரயில்வே நிர்வாகம் ஏழைகள் பயணிக்க கூடுதல் ரயில்களை இயக்காதே இந்த அவலநிலைக்கு காரணம் என மக்கள் வேதனை. நாட்டிலேயே முதல் முறையாக மார்பக புற்றுநோய்க்கான மரபணு வரைபடத்தை வெளியிட்டது சென்னை IIT. புற்றுநோய் சார்ந்த பயோமேக்கர்களை அடையாளம் காண இந்த தரவுத்தளம் விலைமதிப்பற்ற ஆதாரமாக இருக்கும் எனவும் மார்பக புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய இது உதவும் எனவும் சென்னை IIT தகவல். தமிழ்நாடு முழுவதும் வங்கியாளர்கள் குழுவின் தரவுகளின்படி மருத்துவம் உள்ளிட்ட கல்வி கடன் கடந்த ஆண்டு டிசம்பர் நிலவரப்படி 11,122 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 50 கோடி ரூபாயை மட்டுமே தள்ளுபடி செய்த திராவிட மாடல் அரசு. ஏதோ கல்வி கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்துவிட்டதை போல் விளம்பரம் தேடும் ஸ்டாலின் விளம்பர அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய லாரிகளை ஏலம் விட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அண்டை மாநிலங்களிலிருந்து மருத்துவ கழிவை மற்ற மாநிலங்களில் கொட்டுவது தீவிரமான குற்றம் எனவும் இதனை அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதி காட்டம். தென்காசி மாவட்ட புதிய ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்தும் சுற்றுச்சூழல் அனுமதியை இதுவரை கேட்டு பெறாத திராவிட மாடலின் அவலம். எழுதாத பேனாவுக்கு சிலை அமைப்பதற்கு மட்டும் 2 நாட்களில் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிய திராவிட மாடல் அரசு அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் கிடப்பில் போட்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 10 லட்சம் ரூபாய் இழந்த இளைஞர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. ஸ்டாலின் அரசு ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யாததால் பல உயிர்கள் பறிபோவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி பலியான சோகம். பிரேக் பிடிக்காத லாரி வாகனங்கள் மீது மோதும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. நாகப்பட்டினம் அருகே இருவழிச்சாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காததால் வேலி அமைத்து சாலை பணிகளை நிறுத்திய விவசாயிகள். சாலை அமைக்க அடிக்கல் நாட்டிய திமுக அமைச்சர் ஏவா வேலு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தல். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக வெளியேற்றிய நாடாக பட்டியலிடப்பட்டிருப்பதால் உலக நாடுகள் எச்சரிக்கை. ஸ்வச் பாரத் குறித்த பிரச்சாரத்தின் போது பல மேம்பாடுகளுக்கு முன்னேறியதாக மைனாரிட்டி பாஜக அரசு கூறியதன் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. மதுரையில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த போலி பெண் மருத்துவர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை முடங்கி போய் இருப்பதால் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் பாஜகவை சேர்ந்த தங்கக்கட்டி வியாபாரி வீடு அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. தங்கக்கட்டி வியாபாரத்தில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சோதனை. சென்னையில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவைகள் வழக்கமான நேர அட்டவணையை காட்டிலும் தாமதமாக இயக்கப்படுகின்றன. மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை விமான நிலையத்தில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக 25 விமான சேவைகள் பாதிப்பு. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 15க்கு மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. பிரசித்தி பெற்ற திருமலையில் ரத சப்தமி விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் வசந்த பஞ்சமி தினத்தில் மட்டும் 5 கோடி பக்தர்கள் புனித நீராடினர். மகா கும்பமேளாவில் இதுவரை 35 கோடி பக்தர்கள் புனித நீராடி இருப்பதாக தகவல். மத்திய பட்ஜெட்டில் மஞ்சள் விவசாயத்திற்கோ அதனை ஊக்குவிக்கும் திட்டங்களுக்கோ எந்தவித நிதியும் ஒதுக்கீடு செய்யாததால் விவசாயிகள் அதிருப்தி. மைனாரிட்டி பாஜக அரசு விவசாயிகளின் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்காமல் விளம்பரம் தேடிக் கொள்வதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு.